சார், இதை தவிர திமுக மீதினுடைய கமிஷன்கள், திமுகவினுடைய ஆட்சி ஊழல்கள், திமுகவினுடைய வட்டி, திமுக நகராட்சி பேரூராட்சியை வரியை உயர்த்தி பணக்கொள்ளை, சாதாரண இளைஞர்களிடத்திலே கூட போலீஸார் வரி வசூல், இதையெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த பேட்டியினூடே அம்மையாருடைய கருப்பொருளாக, அவர் பேச்சினுடைய தாக்கமாக இதை பார்க்கிறேன். இதை நான் ஏன் முறைமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் திரு துரைக்கண்ணா? திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைந்த இந்த 4 ஆண்டுகளில் அந்த அரசுக்கு எதிரான பல்வேறு வித போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பல பதிவுகளில் சுட்டி காட்டிய மாதிரி அரசுரியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஏன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள், கூடுதலாக உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் என்று பல்வேறு தரப்பினருமே இந்த அரசுக்கு எதிராக போராட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள். நீங்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்கிற மாதிரியான குற்றச்சாட்டு என்பது மிக ஆழமாக, அழுத்தமாக இந்த அரசின் மீது பதிந்து வருகிறது. விடியலை தரப்போகிறோம் என்று ஆட்சிக்கு வந்த அரசு மக்களை இருளில் தள்ளிவிடுகிறது என்பதுதான் மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த நேர்காணல், அந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய அவர் தெரிவித்த கருத்துக்கள் அதை தான் வலிமையாகவும் ஆழமாகவும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. அரசின் செயல்பாடுகள் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் பெருமளவு பல காட்சி ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டாலும் அடிக்கடி ஜெயா தொலைக்காட்சி, ஜெயா ப்ளஸ் அதை முன்னெடுத்து செய்வது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அம்சமாக தான் இருக்குது. மக்களுடைய உள்ள குமுறல்களை, அவருடைய எண்ணங்களை, ஏக்கங்களை வெளிப்படுத்துகிற இந்த பாங்கு என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. இந்த 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும், அதற்கான பங்களிப்பு மிக அதிகமாக எனக்கு இருக்கும் என்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவெளிகளில் கட்சியினர் மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிற கோடிக்கணக்கான 2 கோடிக்கும் மேற்பட்ட அந்த தொண்டர்களின் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற் பதிவாக நான் சொல்கிறேன். மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் 35 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அவர் பயணித்தவர். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக, நிரந்தர பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவரோடு பயணித்தவர். இந்த கட்சி நடத்திய ஆட்சியினுடைய எல்லா வளர்ச்சிகளிலும், சுகதுக்கங்களிலும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட எந்த அளவிற்கு பணியாற்றினார் என்பதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இன்று இருக்கிற முன்னணியினர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அறிவார்கள். இதையும் தாண்டி கட்சியினுடைய மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய நிர்வாகிகளுமே அறிவார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 80-90% பேர் இவர்களுடைய தயவால் தான் பொறுப்புகளுக்கு, பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நிதர்சனம், யதார்த்தம். அவர்கள் மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும், அதை உருவாக்குவதற்கு சின்னம்மா அவர்கள் களப்பணியில் இறங்கிவிட்டார் என்பதை நிரூபிக்கும் வகையில் இவருடைய செயல்பாடு என்பது, மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய செயல்பாடு இன்னும் வேகமாக, வெளிப்படையாக வர வேண்டும். எல்லோரையும் சந்திக்க வேண்டும். பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளையும் இன்றைக்கு தானடித்த மூப்பாக செயல்படுகிற பிடிவாதத்தோடு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் மிக இந்த கட்சி நலன் முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதாமல் சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அந்த இயக்கத்திலே இன்று முன்னணியினராக இருக்கிற அனைவரையுமே நேரடியாக சென்று சந்தித்து, கட்சி முக்கியம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கழகத்தை தொடங்குகிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு நல்லாட்சியை நாம் நடத்த வேண்டும், மக்களுக்கான ஆட்சியை நாம் நடத்த வேண்டும் என்று தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் என்னப்படி 1977, 80, 84 ஒரு 3 தேர்தல்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுக்கும் இந்த மாநிலத்தினுடைய மேன்மைக்காகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டார். அதனுடைய நீட்சியாக மரியாதைக்குரிய மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த மக்களுக்கான ஆட்சியை, குறிப்பாக
பெண்கள் நலன், பெண்களினுடைய முக்கியம், மாநிலத்தினுடைய வளர்ச்சி முக்கியம் என்று பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தினார். இன்றைக்கு அந்த கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, பெருந்தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை உள்வாங்கி நிச்சயமாக இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். அந்த ஒன்றிணைப்பதற்கான அந்த முன்முயற்சியை மரியாதைக்குரிய சென்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் வெளிப்படையாக வர வேண்டும். திரு ஓபிஎஸ் தரப்பும் சரி, திரு அமமுக திரு டிடிவி தினகரனையும் சரி, திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரையும் சரி, எல்லோரையும், ஏனென்றால் இவர்களெல்லாம் அரசியல் ஆதாயம், ஆட்சி அதிகாரத்திலே திருமதி சசிகலா அவர்களால் பயன்பெற்று வந்தவர்கள் என்பதால் நேரடியாக சென்று கட்சி நலன் முக்கியம், ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் என்றாலே அந்த பங்களிப்பை நேரடியாக களத்திலிருந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. நிறைவு கருத்தா? நிச்சயமாக சொல்லுங்கள். இந்த ஆட்சியை அகற்றி ஒரு விடியலை தருவதற்கான முன்முயற்சியை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முன்முயற்சி என்பது நிச்சயமாக வெற்றி கோட்டை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இருக்கிறோம். ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னா, திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடு என்பது, லஞ்ச ஊழல் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒவ்வொரு முறையும் திரு ஸ்டாலின் பேசுகிற பொழுது கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார். அது 100 மடங்கு 1000 மடங்கு இந்த ஆட்சியில் அகற்றிடுச்சு. நம்ம ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் பலமுறை இந்த அவையில் நம்ம விவாதித்திருந்தாலும் கூட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் அடிக்கடி நம்ம இதை சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கிறது. இந்த மருத்துவர்கள் போராட்டம் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அப்பா உங்கள் அப்பா போட்ட அந்த ஜீவோ 354 நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்கல. கொரோனாவில் செத்துப்போன டாக்டர் விவேகானந்தருடைய மனைவிக்காவது ஒரு வேலை கொடுங்கன்னா அதுவும் கொடுக்கல. இந்த பல்வேறு விதமான சிக்கல் என்னென்னா, இந்த 3.5 வருஷத்தில் 5 மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 5 செயலாளர்களை மாற்றிருக்காங்க. ஒரு செயலர்கள், அமைச்சர்களுக்கு தான் இல்லை, ஒரு செயலருக்கு கூட இது நியாயமான கோரிக்கை அப்படிங்கிறத வரலை. பல மருத்துவமனைகள் நேற்றைக்கு முன்தினம் பேசுகிற போது சொல்கிறாரு, ஏராளமான புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் வந்து செல்கிறார்கள். 59,000 புறநோயாளி, 62,000 உள்நோயாளிகள், இப்படி பட்டியல் போடுறாரு. ஆனால் மருத்துவர்களை நியமிக்கலை, செவிலியர்களும் கூடுதல். ஆமாம், நீங்கள் இங்கே சென்னையிலேயே ஒரு 8,000 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு புறநோயாளிகள். அப்போ இதே டாக்டர்கள் தான் அதையும் பார்க்குறாங்க. பணிச்சுமையை அதிகரித்து விட்டு அவர்களுக்கான நியாயமான ஊதியத்தை வழங்கலை அப்படிங்கிற போது தான் மிகப்பெரிய அளவில் இது வளர்ச்சி பாதையில் போயிருக்கு. 9% எல்லா பத்திரிகைகளும் விளம்பரம் கொடுத்தாங்க. ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10,4 லட்சம் 10 லட்சம் கோடியை தாண்டி கடனை வாங்கிட்டு இது வளர்ச்சின்னு சொன்னால் எந்த விதத்தில் வளர்ச்சி? ஒரு வளர்ச்சி இருக்குது. நேற்றைய தினம் பார்த்தேன் அந்த மதுவிலக்கு கொள்கையில் 2021 திமுக ஆட்சி அமைகிற போது 36,000 கோடியாக இருந்த வருமானத்தை 48,500 கோடியாக உயர்த்தி இருக்கிறாங்க. இது இந்த குடி நோயாளிகளை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி தான் அந்த வளர்ச்சியை பார்க்கலாம். அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வந்துடும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நோக்கம், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அதிமுகவை வழிநடத்துகிற தலைமையும் சரி, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் சரி, இந்த திமுகவுக்கு எதிரான தீவிரத்தன்மை குறைந்து போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அதனுடைய விளைவு தான் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக மோசமான சரிவை, பின்னடைவை, தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். இந்த 39 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 234 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளை பார்த்தா 100 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 10 தொகுதி 11 தொகுதிகளில் தான் வெற்றிக்கான வாக்குகளை பெற்றிருக்கார்கள். 100 தொகுதிக்கு மேலே 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கு. கேட்டால் அது நாடாளுமன்ற தேர்தல் அதனால் போடலை அப்படிங்கிறாங்க. எந்த தேர்தல் ஆனாலும் வாக்குச்சாவடிக்கு போகணும், இரட்டை இலை சின்னம் தோற்றுவிடக்கூடாது, இரட்டை இலை சின்னத்துடைய வாக்கு சதவீதத்தால் நாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு, மனப்பாங்கு என்பது தொண்டனுக்கு நிர்வாகிகளுக்கு வரணும்ல. அது இல்லை, ஒரு தீவிரத்தன்மை இல்லை. இந்த தீவிரத்தன்மையை கொண்டு வருவதற்கு அதுக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவருடைய முன்முயற்சி இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மக்கள் எனக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு களப்பணியாற்ற தொண்டர்கள் தயாராகும். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் என்கிற நம்பிக்கை. நீங்கள் வாக்காளர்களை கொண்டு வர்றவனும் அந்த வாக்குச்சாவடிக்கு அவர்களை அழைத்து வந்து வாக்களிக்கிறவனுமே இல்லை. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள், அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருகிற இந்த தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும். கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே நாங்கள் தேர்தலில் போட்டியிட முடியும்னு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைத்து ஒன்றிணைத்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்வதற்கு மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இப்போதே அதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து.